ஆனால் நீங்கள் உண்ணும் உணவும் எண்ணும் எண்ணமும் உங்களை மிக சிறப்பாக காத்துவிடும். அதற்கு இது ஒரு தருணம். வருபவர்கள் வந்தவர்கள் வாழ்த்துங்கள், பலரை கூட்டிட்டு போங்க, செய் அல்லது சேர்ந்து கொள் என்பது போல. வராதவர்கள் இன்றிலிருந்து யோசியுங்கள். வேறு தீர்வு கிடையாது. இருக்குமே ஆனால் தயவு செய்து எனக்கும் சொல்லுங்க. என்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ் எல்லா விதமான கேசஸும் இருக்கு. என்கிட்ட ஹெச்ஐவியே இந்த அரிசியிலையும் உணவுல சரி பண்ணி ட்ரேஸே இல்லாம வச்சிருக்கோம், ரெக்கார்ட்ஸா வச்சிருக்கோம். ஹெச்ஐவி வைரஸ் அரசு பயப்படக்கூடியது. இப்ப இந்த கரோனா வைரஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. உணவை பற்றியும் எண்ணுதலை பற்றியும் கவலைப்படுற ஒரு நபருக்கு கிடையாது. உடல் சிதைந்து உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றல் தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற பொழுது எந்த நோயும் வந்தாலும் அவன் செத்து போயிட வாய்ப்பு இருக்கு, அல்லது சீரியஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில இந்த வைரஸும் அவனை தொல்லப்படுத்தும். வலுவாக இருக்கின்ற ஒரு மனிதனை எதுவுமே சரி மிக அருமையாக இருக்க முடியும். நீங்கள் 4 பேருக்கு உதவ முடியும். அதை நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உணவு என்பது விளையாட்டல்ல, அது ஒரு பயோபாம். பயோபாம் என்று குறித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலபாக மையத்தில், அதாவது நீங்கள் சமையல் கூடத்தில் எழுதி வைத்துக் கொடுங்கள்.